வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் கவர் பண்ண போகிறது சென்ஸ் ஆர்கன்ஸ் இன் இன்செக்ட்ஸ். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்றது நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருக்க மாதிரி அனிமல்ஸுக்கும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்றது இன்செக்ட்ஸ்க்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அதுக்கேற்ற மாதிரி அதோட பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கணுன்றதுக்காக தான் யூஸ் ஆகுது. அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்சிலா. ஸோ அதுதான் அந்த என்விரான்மெண்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸாக எபிடமிஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த இது வந்து பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சென்சீலியம். அதாவது சென்சிலாவோட சிங்குலர் ஃபார்ம் தான் சென்சீலியம். இது வந்து ஒரு இன்வெர்டிபிரேட் ஹேர் அப்படின்னா சீட்டேவோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம பாடி செல்ஸ் படிக்கும்போதே சீட்டேவை பற்றி படித்தோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அதிர்வுகளோ இல்லை ஒரு சவுண்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்லேருந்து கிடைக்குது பாருங்கள், அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான். அதை கண்டுபிடிச்சி நியூரோமஸ்குலர் சிஸ்டத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுறது தான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட வேலை. சரி, இப்போ இந்த சென்சிலா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு சொல்லிட்டுப்பா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரைகாய்ட் சென்சிலா, சீட்டே சென்சிலா, பிராசிகோனிட் சென்சிலா, கொலிகோனிகா சென்சிலா, கேம்பானிஃபார்ம் சென்சிலா, பிளாகாய்ட் சென்சிலா, அப்புறம் ஸ்கோலோபோரா சென்சிலான்னு சொல்லிட்டு ஒரு 7 ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த ஃபார்ம்ஸ்க்கு வந்து அந்த பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சர் பிரிட்டில் லைக்லாம் முடி மாதிரி இருக்குது, இல்லை ஸ்பைன் ஷேப்பில் இருக்குது, இல்லை ஒரு கோன் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்சிலாவுக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சென்சிலா வந்து எங்கே பாடி செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதுக்காக தான் இந்த பிக்சர் கொடுத்தீங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லெக்சர் நோட்ஸ்க்கு இதே டயக்ராம் வந்து இருக்கும். ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கு சென்சிலான்ற ரிசெப்டார் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரி, அப்படி அந்த ரிசெப்டார்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இதாக பிரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்செக்டில் மொத்தம் 6 இதாக பிரியும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெக்னோ ரிசெப்டார், கீமோ ரிசெப்டார், ஃபோட்டோ ரிசெப்டார், அப்புறம் ஆர்டி ரிசெப்டார், தெர்மோ ரிசெப்டார், அப்புறம் ஹியூமிடிட்டி ரிசெப்டார். இது 6 தான் ஒரு இன்செக்ட் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளுக்கு எப்படி 5 சென்ஸ் ஆர்கனோ அதுக்கு நிறைய ரிசெப்டார்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்செக்டில் இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு இந்த 6 ரிசெப்டார்ஸும் முக்கிய காரணம். அதில் வந்து 3 ரிசெப்டார்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெக்கனோ ரிசெப்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து வரக்கூடிய மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், அதாவது இப்போ டச் பண்ணுறது அந்த மாதிரி ஃபோர்ஸஸை வந்து ஃபீல் பண்ணி அந்த நியூரோமஸ்குலர் சிஸ்டத்துக்கு சொல்கிறது தான் மெக்கனோ ரிசெப்டார்ஸ். இது வந்து ஒரு 3 இதாக பிரிக்கலாம். ட்ரைகாய்ட் சென்சிலா, கேம்போனிஃபார்ம் சென்சிலா, அப்புறம் அதே மாதிரி கார்டோடோனல் சென்சிலா. இது கேம்போனிஃபார்ம் சென்சிலான்றது வந்து ஒரு டோம் சென்சிலா, அதோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி கார்டோடோனல் சென்சில் ஆர்கன்றது வந்து ஸ்கோலோபோரா சென்சிலா, அதோட இன்னொரு நேம். ஸோ இப்போ ட்ரைகாய்ட் சென்சிலான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக அந்த பாடி ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டனா, டார்சி, செர்சி, இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஈவன் மவுத் பார்ட்ஸில் கூட இந்த ட்ரைகாய்ட் சென்சிலான்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து டச், அதாவது இப்போது தொடர்றாங்க, அந்த பூச்சி தொட வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து சென்ஸ் பண்ணி அதோட நியூரோமஸ்குலர் சிஸ்டத்துக்கு சொல்கிறது தான் இந்த ரிசெப்டார்ஸோட வேலை. அதோட பிக்சர் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரைகாய்ட் சென்சில் எதெல்லாம் கம்ப்ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீட்டா, டென்ட்ரைட்ஸ் ஆஃப் சென்சரி நியூரான், கியூட்டிக்கல், எபிடர்மல் செல்ஸ், அப்புறம் சென்சரி நியூரான், ட்ரைகோஜன் செல், அப்புறம் டார்மோஜன் செல். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ட்ரைகாய்ட் சென்சிலாவும் மற்ற இருக்கக்கூடிய சென்சிலாஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் காமனாக இந்த டார்மோஜன் செல், ட்ரைகோஜன் செல், சென்சரி நியூரான்றது வந்து பேஸ் பார்ட்டில் காமனாக இருக்கும். அதே மேலே இருக்கக்கூடிய இந்த சீட்டேன்றதும் காமனாக இருக்கும். அடுத்து வந்து கேம்போனிஃபார்ம் சென்சிலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு டோம் ஷேப்டு சென்சிலான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது டெர்மினல் சென்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து ஒரு டோம் ஷேப்டு கப்புக்குள்ளார இந்த ராட் சைஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது டச்சுக்கு இதாகிற மாதிரி இது வந்து ப்ரெஷருக்கு வந்து இந்த மெயின்டைன் பண்ணுறது, என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகிட்ருக்கும். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெக்ஸோட ஜாயின்ஸ்லையும் விங்கோட பேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேம்போனிஃபார்ம் சென்சிலான்றது வந்து சுச்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு டோம் ஷேப்டு
ஸ்ட்ரக்சர் வந்து மேலே கவர் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு கீழே வந்து ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த சென்சிலான்றது ப்ரெசென்ட் இருக்கும். அதுதான் சென்சரி நியூரான்னு சொல்லலாம். அதை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரைகோஜன் செல், அதுக்கு மேலே கீழே சென்சரி நியூரான், அப்புறமே டார்பன் செல். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், கீழே பேஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ்டாக் எல்லாத்துக்குமே ட்ரைகோஜன் செல், அப்புறம் சென்சரி நியூரான், அப்புறம் டார்மோஜன் செல், இது 3 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் ஒரே மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்டோடோனல் ஆர்கன். இது வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோலோபோரஸ் ஆர்கன்ட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு சென்சிலா அப்படின்ட்டும் சொல்லலாம். ஏன்னா இன்செக்ட் பாடியில் ஒரு வித்தியாசமான சென்சரி ஃபங்க்ஷன் இது வச்சுருக்கக்கூடியது. ஸோ இதோட மற்ற பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோலோபோரஸ், அதே மாதிரி ஸ்கோலோஃபிடா. ஸோ இது வந்து ஒரு சென்சரி பாடியில் வந்து ஒரு ஒவ்வொரு செகண்ட் இருக்கிறதுனால இதோட பேர் இன்னொன்று என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோலோ பேருன்ட்டு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்கோலோபோரஸ்க்கு வந்து ஒரு என்வலப் செல், அதே மாதிரி ஒரு கேப் ஷேஸு என்க்ளோசிங் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து எதோட இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சியல் நர்வ் ஃபைபரோட கம்பைன் ஆகிருக்கும். அதை வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கார்டோடோனல் நர்வுன்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அந்த ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மூலியமாக அது கவர் ஆகிருக்குல்ல, அதுதான் இந்த கார்டோடோனல் இருக்குன்னா நர்வுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சரி பாடி அப்புறம் ஸ்கோலோபியில் வந்து ஒரு என்வலப் செல் மூலியமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி பொசிஷன்ஸ் பார்ட்ஸை வந்து பொசிஷன் பண்ணுறது தான் இதோட முக்கியமான இது. அதே மாதிரி இது வந்து சவுண்ட் வேவ்ஸ், வைப்ரேஷன், அப்புறம் ப்ரெஷர் சேஞ்சஸ், என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ப்ரெஷர் சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே சென்சிட்டிவாக இருக்கக்கூடியது தான் இந்த கார்டோடோனல் ஆர்கனோட ஃபங்க்ஷன். ஸோ அதோட பிக்சர் தான் இதில் கொடுத்துருக்கேன். இது வந்து எதோடலாம் கம்பரிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல், எபிடர்மிஸ், கேப்செல், என்வலப் செல்ஸ், ஸ்கோலோபில், அப்புறம் சென்சரி நியூரான், டென்ட்ரிக்ஸ். ஸோ மற்ற 2 சென்சிலாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த கார்டோடோனல் ஆர்கன்றது வந்து எபிடர்மல் செல்ஸை டச் பண்ணிட்டு கீழே தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து ஜான்ஸ்டன் ஆர்கன். இது வந்து ஒரு கார்டோடோனல் ஆர்கன்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து அடல்ட் இன்செக்ட்ஸ்லையும் ஒரு நிறைய லார்வாஸ்லையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதனால் இதோட இன்னொரு பேர் தான் ஜான்ஸ்டன் ஆர்கன். அதாவது இது ஒரு டைப் ஆஃப் கார்டோடோனல் ஆர்கன், பட் ஆனால் இதோட உண்மையான பேர் வந்து ஜான்ஸ்டன்ஸ் ஆர்கன்ட்டு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஆண்டனாவோட செகண்ட் செக்மெண்ட்டான பெடிசலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர் கரண்ட், அதாவது அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்பீட், அதே மாதிரி வைப்ரேஷன்ஸை வந்து பார்க்கணும். அதே மாதிரி இது மேல் மஸ்கிட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ்லேயும் மிட்ஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சவுண்டை வந்து ஹியர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட இமேஜஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஜான்ஸ்டன்ஸ் ஆர்கன்றது வந்து எதெல்லாம் கம்பரிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோலோபிடா செல்ஸ் ஆஃப் அவுட்டர் ரிங், அப்புறம் இன்னர் ரிங்கு, அப்புறமேட் ஸ்கோலோபிடா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் ஜான்ஸ்டன் ஆர்கன் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே எது கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸும் ஸ்கேப்புன்ற ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சரும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதை தாங்கி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பேசல் பிளேட்டுன்ற ஸ்ட்ரக்சர் தான். அதுலேருந்து கம்பைன் ஆகிட்டு ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸோட பாடி செல்ஸோட கம்பைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் ஜான்ஸ்டன் ஆர்கன்றது வந்து கம்பைன் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும்தான் ஜான்ஸ்டன் ஆர்கன். அதுக்கு கீழே வந்து நர்வ் செல்ஸும் ஸ்கேப்பும் போகும். ஸோ இப்போ நம்ம மெக்கனோ ரெசெப்டார்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து கீமோ ரெசெப்டார்ஸ். ஸோ பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது கெமிக்கல்ஸ் ஸோ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெசெப்டார்ஸ் யூஸ் ஆகுது. இது வந்து எதெல்லாம் இது ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கீமோ ரெசெப்டார்ஸ்ன்றது யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து 2 தான் பிரிச்சுக்கலாம். டேஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது கஸ்டேட்ரி சென்சார்ஸ், அதே மாதிரி ஸ்மெல்லை இது பண்ணுறது வந்து ஆல்ஃபேக்டரி சென்சார்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். இது 2த்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிபோரஸ் ஒரே மாதிரி கீமோ ரிசெப்டார்ஸாக இதில் கஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து மல்டிபோரஸ். ஸோ நிறையா வித்தியாசமாக வந்து இந்த ஆல்ஃபேக்டரின்றது வந்து ப்ரெசென்ட் ஆகும்னு சொல்லலாம். இது வந்து சாலிட் ஃபார்ம்லேயோ லிக்விட் ஃபார்ம்லேயோ இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை தான் இந்த கஸ்டேட்ரி ரெசெப்டார்ஸ்ன்றது வந்து கண்டுபிடிக்கும். இதே ஆல்ஃபேக்டரி வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் ஃபார்மில் இருக்கும்போதே அதை டிடெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து கான்டாக்ட் மூலியமாக இந்த கஸ்டடி ரிசெப்டார்ஸ்ன்றது வந்து கண்டுபிடிக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் மூலியமாக இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூ சென்சரி நியூரான்ஸ்ன்றது வந்து ட்ராப்பி அப்புறம் டார்சி இது 2லேயும் வந்து இந்த கஸ்டடி ரிசெப்டார்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த சென்சரி நியூரான் வந்து ஆண்டனா, பேப்லே ஆஃப் மவுத் பார்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸை வேப்பர் ஃபார்மில் ஸ்மெல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து இந்த ரெசெப்டார்ஸ் இதெல்லாம் எந்தெந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ட்ரைகாய்டு, பேசிகோனிக், அப்புறம் கீலோகோனிக், அப்புறம் பிளாக்காய்ட் சென்சிலா இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட இமேஜ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கஸ்டேட்ரி ரிசெப்டார்ஸ். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு டங்கில் இருக்க மாதிரி இன்செக்ட்டுக்கு வந்து டேஸ்ட்
கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரெசப்டார்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப்பி அப்புறம் டார்சி இன்செக்ட் பாடியில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ரிசப்டார்ஸ் வந்து ட்ரைஹாய்ட் சென்சிலாவாக தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட இமேஜஸும் இதில் நான் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து இப்போ கீமோ ரிசப்டார்ஸுக்கு அடுத்து ஃபோட்டோ ரிசப்டார்ஸ். ஸோ ஃபோட்டோன்னு போதே நம்மளுக்கு தெரியுது லைட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரிசப்டார்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் காம்பவுண்டாக எல்லா இன்செக்ட்லையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து ஐஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து லேட்ரலாக அதோட தலையோட லேட்ரல் சைட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு செஃபாலிக் ஃபோட்டோ ரிசப்டார்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இண்டிவிஜுவல் யூனிட்ஸாக ஆனால் ஒரு ஹெக்ஸகானல் ஷேப்பில் வந்து ஒவ்வொரு யூனிட்டும் ப்ரெசென்ட் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒமேட்டிடம் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஈச் ஒமேட்டிடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகானல், நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஹெக்ஸகானல் ஏரியாவுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேசட்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஒமேட்டிடான்றது ஒவ்வொரு இன்செக்ட்ஸுக்கும் வேரி ஆகிட்டு இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். இதே ட்ராகன் ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா 28,000 வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஒமேட்டிடம் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து கேதர் பண்ணக்கூடிய ஆப்டிக்கல் வியூவும் அதே மாதிரி அது சென்சரி பார்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய இன்னர் வியூஸும் வந்து ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஃபோட்டோ ரிசப்டார்ஸில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு கார்னியான்னு சொல்லக்கூடிய நம்ம ஹியூமன் ஐயில் இருக்க மாதிரி கார்னியான்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டிகுலர் லென்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு கிறிஸ்டலைன் டிரான்ஸ்பிளண்ட் கோன் மூலியமாக அந்த இமேஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரிங் ஆஃப் சென்சரி ரெட்டினா செல்ஸ் அப்புறம் சென்ட்ரல் ரிஃப்ராக்டிவ் ரேடம்ன்ற வந்து ஒரு லைட் சென்சிட்டிவ் ராடும் வந்து இந்த ஒமேட்டிடம் கூட கம்பைன் ஆகிட்டு இருக்கும். இந்த ரேண்டம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே கம்பைன் ஆகிட்டு இருக்கும். அது மூலியமாக அந்த இமேஜஸ் அதே மாதிரி லைட்டை வந்து அந்த பிரெயினுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு அந்த லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோடாப்சின். அப்புறமேட்டு இந்த ஆப்டிக்கல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஐரிட்ஸ் அப்புறம் பிக்மெண்ட் செல்ஸோட கம்பைன் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இதோட செகண்டரி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஐரிஸ் அதே மாதிரி அதுக்கான பிக்மெண்ட் செல்ஸோட கம்பைன் ஆகிட்டு இருக்கும். அந்த இன்செக்ட் ஐயோட வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஃபேசட்ஸ் அந்த ஒமேட்டிடம் இருக்கக்கூடிய ஃபேசட்ன்ற ஏரியா ஹெக்ஸகோனல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதே பிக்சர்ஸ் தான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு ஒமேட்டிடம் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதோட பிக்சர் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஆப்டிக்கல் வியூவில் அந்த கார்னியல் லென்ஸ் அந்த கார்னியான் இருக்குது, அது கீழே வந்து கிறிஸ்டலைன் கோன், அப்புறமேட்டு அந்த பிக்மெண்ட் ப்ரைமரி பிக்மெண்ட் செல்ஸ்ன்றது வந்து அது கீழே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மூலியமாக தான் அந்த லைட் ப்ரெசிபிடேஷன்றது நடக்கும். அது கீழே சென்சரி யூனிட்ஸ், அது மூலியமாக அந்த ரேப்டாம், அது கீழே ரெட்டிக்கல் செல்ஸ் அப்புறம் செகண்டரி பிக்மெண்ட் யூனிட்ஸ் அதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிட்டு நர்வ் ஃபைபரோட கம்பைன் ஆகிட்டு அது பிரெயினுக்கு வந்து அந்த இமேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒமேட்டிடமோட ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும். இந்த ஒமேட்டிடம் அந்த ஒமேட்டம்ன்றது இன்செக்டில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போசிஷன் டைப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால லைட்டுன்றது வந்து அட்ஜசன்ட் சென்ஸுக்கு மேலே பாஸ் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜஸ் வந்து ரொம்பவே கிளியராக இந்த இதில் வந்து பிரெயினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி செல்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும், இந்த ஒமேட்டிடா வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயர்னல் இன்செக்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து சூப்பர் பொசிஷன் டைப். இதில் வந்து ப்ரைமரி பிக்மெண்ட் செல்ஸ்ன்றது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால லைட் வந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஒன்று கிளியராகவும் தெரியலாம், அப்படி இல்லைனா பிளராகவும் இந்த இன்செக்ட்ஸில் வந்து இமேஜஸ் தெரியலாம். ஸோ இந்த மாதிரி ஒமேட்டிடம் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாக்டர்னல் அதே மாதிரி க்ரீபஸ்குலர் இன்செக்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒமேட்டிடம் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து காம்பவுண்ட் ஐட்டுக்கு அடுத்து லேட்ரல் ஆக்சிலே. ஸோ நம்ம இன்செக்டோட ஹெட்டு படிக்கும்போதே பார்த்தோம் அந்த காம்பவுண்ட் ஐட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 4 ஹெட்டில் ஒரு 3 செல்ஸ் அதை தான் ஆக்சிலேன்னு சொல்லிட்டு சொன்னோம். இது வந்து ஒரு விஷுவல் ஆர்கன். ஹோமோ மெட்டபாலஸ் லார்வாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் ஆர்கன்ட்டே சொல்லலாம். இது வந்து ஒமேட்டிடம் மாதிரி சிமிலராக இருக்கும். பட் ஆனால் அதோட ஃபங்க்ஷன்ஸும் இதோட ஃபங்க்ஷன்ஸும் லைட்டாக வெரி ஆகும். இது இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்செக்ட்ஸ்க்கும் வெரி ஆகிட்டு இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் இல்லை ஒரு இன்செக்டோட ஃபார்ம், கலர், அப்புறம் அதோட என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்து வந்து டார்சல் ஆக்சிலே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தது வந்து லேட்ரல் ஆக்சிலே, அடுத்து வந்து டார்சல் ஆக்சிலே. ஸோ டார்சல் ஆக்சிலேன்றது வந்து மொத்தமாக 3 தான் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மில் வந்து காம்பவுண்ட் ஐட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரான்டல் ரீஜன் ஆஃப் ஹெட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதே காக்ரோச்சஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும்.
இந்த ஒவ்வொரு ஆக்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸோட இருக்கும். அதே மாதிரி ஒரு கார்னிகன் லேயரோட டிரான்ஸ்பரண்ட்டாக இது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கார்னிகன் லேயர்ன்றது வந்து ஒரு சென்சரி எலமெண்ட்டாக ரெட்டினுலாவோட கம்பைன் ஆகிட்டு இன்செக்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெட்டினுலா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷுவல் செல்ஸ் அதே மாதிரி சென்சரி செல்ஸோட லாங்கிட்யூடினல் ஆப்டிக் நர்வ் அந்த ஆப்டிமமில் பார்க்க மாதிரி இந்த ரேப்டாமன்னு சொல்லக்கூடிய அதே ஒரு நர்வ் ஃபைபரோட கம்பைன் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டார்சல் ஆக்சிலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைட் இன்டென்சிட்டியை ப்ரெசிபிடேஷன் பண்ணுமே தவிர இமேஜஸை ப்ரெசிபிடேட் பண்ணாது. ஸோ அந்த காம்பவுண்ட் ஐஸும் லேட்ரல் ஆக்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸை ப்ரெசிபிடேட் பண்ணும். பட் ஆனால் ஒன்று இந்த டார்சல் ஆக்சிலை அந்த இன்செக்டோட ஃபோர் ஹெட்டில் இருக்கக்கூடிய இந்த டார்சல் ஆக்சிலைன்றது வந்து லைட் இன்டென்சிட்டியை மட்டும்தான் ப்ரெசிபிடேட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த டார்சல் ஆக்சிலுடைய பிக்சர் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோ ரிசெப்டார்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு 3 ரெசெப்டார்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இப்போ மீதி இருக்கக்கூடியது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபோனோ ரிசெப்டார்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ். இதில் வந்து நம்ம 2 இது பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெலிகேட் டாக்டிக்கல் ஹேர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மஸ்கிட்டோவோட ப்ளூமோஸ் ஆண்டனால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து டிம்பேனம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சு டிம்பேனிக் கேவிட்டி மூலியமாக ரெஸ்பாண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சவுண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகிட்ருக்கும். இந்த மெம்ப்ரேன் டிம்பேனல் மெம்ப்ரேன்றது வந்து கார்டட்டல் ஆர்கனில் வந்து லிங்க் ஆகிட்ருக்கும். ஸோ அது மூலியமாக சவுண்டு ப்ரெசிபிடேஷன்றது வந்து ஈஸியாக இது மூலியமாக இன்செக்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து இந்த டிம்பேனல் ஆர்கன்ஸ்ன்றது வந்து எங்கெல்லாம் லொக்கேட் ஆகிட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேண்டிட்ஸில் மெட்டதாரிக்ஸ் லெக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். இதே வந்து நாக்டிட் மாத்ஸில் வந்து நாக்டிட் மாத்ஸ்லையும் மெட்டதோராக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி ப்ரோதோராக்சிக் லெக்ஸ் ஆஃப் ஆர்த்தோப்டரன்ஸ், அப்புறம் அப்டாமன் ஆஃப் ஷார்ட் ஹார்ன்டு கிராஸ் ஹாப்பர், அதே மாதிரி சிக்காடா, அப்புறம் விங்ஸ் ஆஃப் மாத் அண்ட் லேஸ் விங்ஸ். ஸோ இந்த டிம்பேனல் ஆர்கன்றது ஒவ்வொரு இன்செக்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. அடுத்து வந்து ஹியூமிடிட்டி ரிசெப்டார்ஸ். ஃபோனோ ரிசெப்டார்ஸ்க்கு அடுத்து ஹியூமிடிட்டி ரிசெப்டார்ஸ். ஸோ இது பேர்லேயே தெரிஞ்சிச்சு வெரிய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி அதே மாதிரி வாட்டர் வேப்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா ட்ரைலோபம் அப்புறம் பெடிசிலஸ் ஆஃப் ஹவுஸ் ஹெட் லவ்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனால் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஹியூமிடிட்டி ரிசெப்டார்ஸ் வந்து ஆண்டனால் தான் இருக்கும். அடுத்து வந்து தெர்மோ ரிசெப்டார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பொய்கிலோ தெர்மிக் இன்செக்ட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து எதுக்கு இதாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் சென்சிட்டிவ் பண்ணிட்டு அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி சூட்டபுளாக சர்வைவ் ஆகணுன்றதுக்காக இந்த இன்செக்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா பெட் பக்ஸில் வந்து ஹோஸ்ட் நம்ம பெட்லையே பார்த்துருக்கோன்னா நிறையா பெட் வண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இப்போ கடிக்கணுன்றதுக்காக அந்த ஹோஸ்ட்டோட டெம்பரேச்சரை வச்சு தான் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து பிளட்டை சக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஆஃப் ஹோஸ்ட்டை வந்து என்விரான்மெண்ட்டோட டிஃபர் பண்ணி இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த தெர்மோ ரெசெப்டார்ஸ்ன்றது வந்து பெட் பக்ஸில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.